தன்னுடைய கணவர் விஜய் அவர்கள் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக சொல்லி மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணாங்க. அவங்க விவாகரத்து மனு தாக்கல் செய்த சில நாட்களிலேயே நடிகர் விஜய் அவர்கள், த்ரிஷா 2 பேருமே சமீபத்துல நடந்த திருமண நிகழ்ச்சியில ஒரே நேரத்துல ஆடை அணிந்து சென்ற விவகாரம் சோசியல் மீடியாக்கள்ல பேசு பொருளாக ஆச்சு. பலர் இது குறித்து விமர்சனம் பேசிட்டு இருந்த நிலையில இது குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு கூட்டத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு அசால்ட்டாக பேசியிருந்தார். இதனடுத்து விஜய், சங்கீதா, த்ரிஷா குறித்த பழைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் செய்யப்பட்டுமே வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தாயாரான ஷோபா சந்திரசேகர் அளித்த பேட்டி ஒன்றுல சங்கீதா விஜய் அவர்கள் குறித்து பேசியது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. அதுல சங்கீதாவிற்கு என்ன சாப்பாடு வேண்டும் என்று கேட்டுத்தான் நான் சமைத்து கொடுப்பேன், நானாக சமைக்க மாட்டேன், நான் போன் போட்டு கேட்டால் இருங்க அத்த பசங்களிடம் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சஞ்சயிடமும் ஷாஷாவிடமுமே ஆச்சி வீட்டுக்கு போறோம், என்ன வேண்டும் அப்படின்னு கேட்பாங்களா. சோ அதற்கு குழந்தைகளோ பிரியாணி கேட்பாங்க, நானும் செய்து வைப்பேன், அவங்க வீட்டுக்கு வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க, அதுவுமே ஜேசன் சஞ்சய் தான் ஆசம் ஆசம் அப்படின்னு சொல்லி கொண்டே சாப்பிடுவாராம். எல்லா விஷயத்திலுமே சங்கீதா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருப்பாங்க, அவங்க ரொம்ப தெளிவான பெண் தான் அப்படின்னு ஷோபா சந்திரசேகர் அவர்கள் பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.